ஒரு கட்டத்துல சுபவீர பாண்டியனே கவுத்திட்டாரு. என்னது, அதாவது இந்த மாதிரி கமலஹாசன் சொன்னதை நீங்கள் ஏத்துக்கிறீங்கல்ல, ஆனா அதை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல நீங்க தான் ஏத்துக்கிட்டீங்கல்ல, கமலஹாசன் சொன்னா மட்டும் ஏத்துக்கிறீங்க, அவர் ஒரு நாத்திகவாதி, நாங்க சொன்னா தப்பான்ற மாதிரி. உடனே அவர் சாக்காயிட்டார் சுபவீர பாண்டியன். நான் எங்க சொன்னேன் ஏத்துக்கிட்டேன்னு, இப்படித்தான் போற போக்குல போட்டு விட்டு போறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிர்ச்சி அடைஞ்சார். கமலஹாசன் ஒரு பகுத்தறிவாதியா சொல்றதை நீங்க இருக்கிறீங்க, நான் இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டவங்க. கமலஹாசன் சொல்லக்கூடியது விருதை நான் கமலஹாசன் சொல்வது ஏற்கிறேன் நான் எப்ப சொன்னேன் உங்கள்கிட்ட? கமலஹாசன் சொல்வது ஏற்கிறேன் நான் எப்ப சொன்னேன் உங்கள்கிட்ட? கமலஹாசன் அதாவது அது ஒரு விவாதத்துக்குரிய. பாத்தீங்களா, உங்களே கவுத்திட்டாரா? எதான் சொன்னோம், நீங்க போய் அந்த ஓட்டத்துல ஏற வேணாம் அப்படின்னு அதைத்தான் சொன்னோம். அப்ப இவர் எப்படிப்பட்ட ஒரு நேக்கா மக்களை ஒரு மாயத்தோட்டத்தை ஏற்படுத்தி தன்னுடைய அந்த தவறான கருத்துக்களை உள்ள திணிக்கக்கூடியவர் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அடுத்து சுப்பிரமணிய சுவாமிகிட்ட கேட்ட கேள்வி குறித்து கேட்கிறாரு சுபவீர பாண்டியன். 2G விஷயத்துல ஊழல் செய்து விட்டதாகவும் அதுல காங்கிரசும் திமுகவும் ஷேர் பண்ணி தான் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்களே, நீங்க கேள்வி கேட்டீங்களே, இது கேட்கக்கூடிய கேள்வியா? இது சுப்பிரமணிய சுவாமிகிட்ட கேட்கிற கேள்வியை பாருங்க. இப்படி ஷேர் பண்ணிருக்கிறாங்க, இப்போ ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிட்டு இப்போ நீங்க பண்ண ஊழலுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமான்னு காங்கிரஸ் கேக்குதான். இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எப்படின்னு பாருங்க, விஷத்தை எப்படி ஏத்துறாருன்னு பாருங்க. அது 2Gல மோசடியா ஊழலா அது இழப்பா, அது தனி மேட்டர், அதை பத்தி இப்ப நம்ம விவாதிக்க வரல. ஆனா ஒரு கருத்தை தான் நினைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை எப்படி மக்கள் மத்தியில விஷமா ஏத்துறாருன்னு பாருங்க, அதை கவனிங்க. ஷேர் பண்ணிருந்தாங்கல்ல, அப்ப காங்கிரஸ் நீங்க பண்ண ஊழலுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் கேட்டு இப்போ இதுல எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்களே. ஆமா, மோசடி தான் நடந்திருக்கு. அவரு சுப்பிரமணிய சுவாமி சொல்ல வேணும். ஆமா 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 நடந்திருக்கு, அதை பத்தி கேட்கிறாரு சுபவீர பாண்டியன். இந்த எதிர்மறை தூண்டுதலாக இன்னொரு அல்லது தவறான ஒரு திரிபுவாதமாக இன்னொரு இடத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அதுக்கும் உங்களுடைய விடையனோ நீங்க சொல்லலாம். 2014 சுப்பிரமணிய சாமியோட ஒரு நேர்காணல், கேள்விக்கு என்ன பதில், அதுல இந்த 2G பற்றி ஒரு விஷயத்தை அவர் தான் தொடங்குறார். தொடங்கும் போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதனுடைய துணியும் நோக்கமும் என்னங்கறத பாருங்க. இல்லையே, இப்போ திமுக என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் எங்களை கைவிட்டீங்க, அதனால நீங்களும் தானே ஷேர் பண்ணீங்க, இப்ப எங்களை கைவிட்டீங்களே என்று திமுக சொல்றாங்களேன்னு கேக்குறீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, திமுக ஷேர் பண்ணாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டேன், அதே சொல், எந்த மாற்றமும் இல்லாம. ஆனா அதுக்கு நீங்க என்ன, எனக்கு நினைவில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிக்கையில இவ்வளவு பெரிய ஊழலை ஒருவர் தனியாக செய்திருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி. செய்ததாக இல்ல இருக்காங்க சொல்லல, அவருடைய அறிக்கையில் அந்த வரியனால இப்படியே குறிப்பிட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்ச ஒரு வரி அது. இவ்வளவு பெரிய ஊழலை ஒருவர் தனியாக செய்திருக்க முடியுமா, இப்படி எல்லாம் யோசிக்க வேண்டாமான்னு கேட்கிறார். அதுதான் நானும் அதை முன் வச்சது. அப்ப ஒருத்தர் செய்தார், 2 பேர் செஞ்சார், நடந்ததா இல்லையாங்கிறது நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டியது. இந்த மாதிரி ஷேர் பண்ணிருக்கீங்க சொன்னீங்களா? இல்ல, நான் அந்த வார்த்தையை நான் சொல்லவே இல்லை. திமுக ஷேர் பண்ணாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டேன். பொய், அப்பட்டமான பொய். பாருங்க, இதுல முக்கியமான 2G கேஸ்ல உங்களுடைய ரோல் ரொம்ப அதிகம். அதுல இப்ப பாத்தீங்கன்னா புதுசா என்ன வந்திருக்குன்னா, காங்கிரசுக்கும் டிஎம்கேக்கும் சண்டை வந்த பிறகு டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா, எங்களை கைவிட்டாங்க, உங்களுக்கு அதுல ஷேர் இருக்கு, நீங்க எங்களை கைவிட்டீங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அதுல ஷேர் இருக்கு, நீங்க எங்களை கைவிட்டீங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அதுல ஷேர் இருக்கு, நீங்க எங்களை கைவிட்டீங்கன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் சொல்றாங்க, நீங்க பண்ண ஊழலுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்றாங்க. இல்ல இது ராஜாக்கு கத்து கொடுத்தது திருட்டு பண்றதுக்கு, ஊழல் பண்றதுக்கு, மோசடி பண்றதுக்கு சிதம்பரம். அதனால 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணார்கள். அது கையெழுத்தும் இருக்கு. அந்த கையெழுத்து இருக்கிற காரணம் ராஜா சொல்றது உண்மைதான், நான் தனியா பண்ணல. தெளிவா சொல்றாரா இல்லையா? ஷேர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன நினைக்கின்றாரோ அந்த கருத்தை மக்கள் மத்தியில் விதைக்க வைப்பது, இதுதான் RSS கோயப்பல்சு தத்துவம் என்பது. சொன்ன பொய்யே திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாகிவிடும் அப்படின்றதனுடைய வெளிப்பாடுதான் இது அப்படின்றத நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா, பாண்டே என்பவர் எப்படிப்பட்ட ஒரு வெறி ஊறியவர். அவர் நெறியாளர் அல்ல, ஒரு வெறியாளர், RSS சக்பரிவார வெறியாளர் என்பதற்கு அடுத்த ஆதாரம் என்னன்னா, அந்த மதிமாறனை வச்சு நடத்தின ஆயுத எழுத்து நிகழ்ச்சி. அதாவது அதுல என்ன சொல்றாருன்னா, அர்ஜுன் சம்பத் சொல்றாருங்க, பெரியார் சிலை நாங்க தான் ஒட்டச்சோம், ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெரியார் சிலையை ஒட்டச்சோம், நாங்களே போய் சரண்டர் ஆனோம்,
இது ஜனநாயக போராட்டமா? இது சிலையை போய் உடைக்கிறது ஜனநாயக போராட்டமா? போராட்டத்தின் ஒரு வடிவம் தான். ஸ்ரீரங்கத்தில் ஈவேராசனை வைக்கக்கூடாது என்று சொன்னோம், உடைத்தோம். அது போராட்டத்தின் வடிவம். ஸ்ரீரங்கத்தில் ஈவேராசனை வைக்கக்கூடாது என்று சொன்னோம், உடைத்தோம். அது போராட்டத்தின் வடிவம். ஸ்ரீரங்கத்தில் ஈவேராசனை வைக்கக்கூடாது என்று சொன்னோம், உடைத்தோம். அது போராட்டத்தின் வடிவம். உடைச்சிட்டு நேரா போய் காவல் நிலையத்தில் சரண்டரானோம். இப்ப எவனா கோயிலுக்குள்ள சிலையை பூந்து உடைச்சிட்டு இப்ப ஜனநாயக போராட்டம் சொல்ல போறாங்க. இப்ப முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க நாங்க தான் உடைத்தோம், நாங்க தான் போய் சரண்டரானோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்ப நீங்க தான் மாட்ட போறீங்க. இப்ப அப்ப வந்துகிட்டு இதை வந்துகிட்டு பெரிய ஒரு சாதனையா அவர் சொல்றாரு. சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்களே உடைத்தோம் அப்படின்னு சொல்றாரு. சரியான ஆளர் தான் என்ன செஞ்சிருக்கணும்? சுபவீரபாண்டியன் கேட்கிறாரு, பெரியார் சிலைய இன்னும் தானே இருக்கு உடைக்காம அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யார்? பாண்டே கேட்கிறாரு. ஏங்க பாண்டே இப்படி ஏத்தி விடுறீங்க, இப்படி சாவி கொடுக்கலாமா அப்படின்றதுதான் சுபவீரபாண்டியன் அவருடைய கேள்வி. ஆமா, இந்த இடத்துல ஸ்ரீரங்கத்தில் பெரியார் சிலை பற்றி இடிச்சது பற்றி கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்கறீங்க. கேள்வி கேட்கல, இன்னமும் அந்த சிலை அங்க அருமையா இருக்குன்னு பதில் சொல்றேன். அருமையா இருக்குங்கிறீங்களா இருக்கேங்கிறீங்களா? இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமா, நீங்க இடிச்சேங்கிறீங்க, ஆனா இன்னமும் அந்த சிலை அங்க அருமையா இருக்கு. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? தெரியாதனமா டங் ஸ்லிப்ல சொல்லி தொலைச்சிட்டேன், திருத்திக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் நீதியாளர் நெறியாளர் என்ன சொல்றாரு? அது நான் அப்படி சொல்லல, அந்த தோரணையில சொல்லல, பொய். எதுக்கு ஏத்தி விடுற வேலை தான் இது. அந்த இடத்துல நீங்களே பாருங்க. போராட்டத்தின் ஒரு வடிவம் தான். ஸ்ரீரங்கத்தில் ஈவேராசனை வைக்கக்கூடாது என்று சொன்னோம், உடைத்தோம். அது போராட்டத்தின் வடிவம். உடைச்சிட்டு நேரா போய் காவல் நிலையத்தில் சரண்டரானோம். ஒரு மசூதி முன்னாடி வைக்க சொல்லுங்க, ஒரு சர்ச் முன்னாடி வைக்க சொல்லுங்க. போராட்டத்தினுடைய வடிவம். தாலி விஷயத்துக்கு நீதிமன்றம் போனோம். அதாவது அர்ஜுன் சம்பத் என்ன சொல்றாரு? நாங்க தான் உடைச்சோம், நாங்களே போய் சரண்டரானோம், அது நியாயம் தான், சரிதான், ஜனநாயக போராட்டம் தான் சொல்றாரா? உடைக்கிறது தவறுன்னு பேசினா கரெக்ட், பாயிண்ட் கரெக்ட். இன்னும் தானே இருக்கு, இங்க சில இருக்கா இல்லையா? சிலை இருக்குல்ல, இன்னும் ஸ்ரீரங்கம் கோயில் முன்னாடிதான் சிலை இருக்கின்றது, பெரியார் சிலை இருக்கே, இன்னும் இருக்கேன்னா என்ன அர்த்தம்? ஏன்டா உடைக்காம உட்கார்ந்துருக்கீங்க? உடைச்சிட்டதா சொல்லிட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, உடைக்காம இருக்குடா இங்க அப்படின்னு அர்த்தமா இல்லையா? இப்படி ஒரு நெறியாளர் ஏத்தி விடலாமா? இதுதான் சுவீரபாண்டியனுடைய கேள்வி. குதர்க்கமா கேட்டாலாம். அர்ஜுன் சம்பத் சொன்னதுக்கு பதில் சொன்னாராம். இது பதில் சொல்றதா? ஒருத்தவனை இந்த மாதிரி சொல்றாரு, இந்த மாதிரி வந்துகிட்டு இந்த நபரை நான் போட்டு தள்ளிட்டேன், கொலை பண்ணிட்டு நானே போய் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னா கொலை பண்ணது தவறுன்னு சொல்லு, நியாயம். ஆனா என்னையா கொலை பண்ணேன்னு சொன்ன? உசுரோட தான் இருக்காரு அவரு, உசுரோட இன்னும் இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் சாவலடா, போட்டு தர்றா அப்படின்னு தானே அர்த்தமாகும். அப்ப இது பதில் சொன்னாராம். என்ன பதில் சொன்னீங்க? பதில் சொல்ற, இதுக்கு பேர் பதில் சொல்றதா? ஏத்தி விடுறதா? தூண்டி விடுறதா? இன்னுன்ற வார்த்தை தான் மேட்ரு. இப்ப இன்னும் இருக்கின்றதே அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப பெரியார் சிலைய போய் உடைங்க, சிக்னல். எப்படி அந்த கல்யாணராமனுக்கு சிக்னல் கொடுத்தாரோ அந்த மாதிரி சிக்னல் கொடுக்கக்கூடியத கண்கூடாக பார்க்கின்றோம். இதை அப்பட்டமா மறுக்கிறது. இவ்வளவு வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்கிற நிலைமையிலையும் நான் அப்படி சொல்லவில்லை. அப்ப எவ்வளவு பெரிய தப்ப செஞ்சாலும் அது நான் சரிதான். கோட்சே சொன்னாரா இல்லையா? நான் காந்தியை கொண்டது கரெக்ட் தான், இது சங் பரிவாரனுடைய வெறி ரத்தத்திலே ஊறினது, அதுதான் பாண்டே அவர்களுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு ஆதாரம் அப்படின்றத மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து வழக்கு, சொத்து குவிப்பு வழக்குன்னு தான் சொல்லணும், சொத்து வழக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி சுபவீரபாண்டியன் கேட்கிறாரு. அதுக்கு இதுல இருந்த ஆதாரம் என்ன ஆதாரம்? ஆங்கில நாளேடுகள்ல இருந்து அசெட்ஸ் கேஸ் அப்படின்னு தான் போடுறாங்க. பாத்தீங்களா? அசெட்ஸ் கேஸ்னா சொத்து வழக்கம். மிக கவனமாக ஒரு முறை கூட நீங்க ஜெயலலிதா பற்றி சொல்லும்போது சொத்து குவிப்பு வழக்குன்னு பாண்டே சொன்னதே இல்ல, சொத்து வழக்குன்னு தான் சொல்லுவார். மிக கவனமாக தெரிந்துதான் சொத்து குவிப்பு வழக்குன்னு சொல்லாம சொத்து வழக்குன்னு தான் சொல்றோம். இது ஆம், ஏற்கிறேன். ஒண்ணு, இன்னைக்கும் நீங்க ஆங்கில ஊடகங்களை பாருங்க. நான் ஒரு 15 நாள் முன்னாடி வந்து ஆங்கில ஊடகம் 2 கூட நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கேள்வி நீங்க கேட்பீங்க ரொம்ப கவனமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்ததுனால அசெட் கேஸ், வெல்த் கேஸ் தான் போடுறான். யாருமே அவங்களை கேள்வி கேட்டதில்ல. ஏன் அசெட் கேஸ் போடுற? நீ 66 கோடி ரூபாய் சொத்து கூச்ச வழக்குன்னு போடுன்னு சொல்லல, அசெட் கேஸ் போடுறான். அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். எவன் சொன்னா அசெட்ஸ் கேஸ்னா சொத்து வழக்குன்னு? கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல போய் அடிச்சு பாரு. அது சொத்து வழக்குன்னு ரொம்ப ஜெயலலிதா பத்தி பேசும்போது மட்டும் ரொம்ப கவனமா பேசுறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அப்ப அசெட்ஸ் கேஸ்னா சொத்து வழக்கம். சொத்து வழக்குன்னு எவன் சொன்னா? 2 வேற வேற வார்த்தைகள், 2 வேற வேற வார்த்தைகள் ஒன்றா ஒரு இடத்துல சேரும் பொழுது
அந்த சேரக்கூடிய இடத்தை பொறுத்து பொருள் மாறுபடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த 2 வார்த்தையும் சேரும் பொழுது அந்த பொருள் மாறுபடும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இவர் என்ன செய்யறாரு, அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்து அதை நியாயப்படுத்துறத பாக்குறோம். இப்ப டேக் ஆஃப் இருக்கு வைங்களேன், ஏரோப்ளேன் வந்து டேக் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றோம். டேக் ஆஃப்னா என்ன, டேக்னா எடு, ஆஃப்னா அமத்துன்னு அர்த்தம். எடுத்து அமர்த்தி விட்டார்கள் ஏரோப்ளேன் அர்த்தமாகுமா? அப்படி வந்துகிட்டு யாராவது ஒருத்தர் தமிழ்ல இப்படி மொழிபெயர்த்து சொன்னார்னா, ஏன் கிறுக்கு மாதிரி ஏன் உளறிக்கிட்டு இருக்க? டேக் ஆஃப்னா பறக்கிறதுன்னு அர்த்தம், எடுக்கிறதுன்னு அர்த்தம். விளங்குறோமா இல்லையா? அப்ப 2 எழுத்தும் டேக்குக்கும் ஆஃபுக்கும் அர்த்தம் வச்சு வழக்கம் சொல்றாங்களாம். சொத்து வழக்கு, அசெட்னா வந்து சொத்து, கேஸ்னா வழக்கு, சொத்து வழக்கம். 2 சேரும் பொழுது பொருள் மாறுமே, சொத்து குவிப்பு வழக்கின் அர்த்தம் மாறுமே. இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம நான் அதெல்லாம் மாத்த மாட்டேன் என்று அடித்து சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். தவறா எங்க சொன்னேன், தவறாவே சொல்லலையே. நான் முழுமையா ஏற்கிறேன். ஆனா நீங்கள் சிந்தியுங்கள். இல்ல நான் கட்டாயம் நான் வந்து இதுல மாத்திரக்கான வாய்ப்பு குறைவு எனக்கு. அப்ப இவர் நெறியாளரா அப்படின்றதையும் பாத்துக்கிறீங்க. இவருக்கு வந்து பப்ளிக் சென்ஸ் கூட கிடையாது, இவருக்கு வந்து ஜெனரல் நாலேஜும் கிடையாது என்பதற்கு இது ஒரு ஆதாரம் என்பதற்கு கூடுதல் தகவலாக சொல்லிக் கொள்கிறோம்.